ஹலோடா எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உமா. ஸ்டோரியெல்லாம் இப்போ லேட்டாக போடுறேன். சாரி. அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பர்சனல் ப்ராப்ளம் வீட்லேயும் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் போகணும். அதுக்கப்புறம் ஒர்க்கா மேரேஜா டூ ஆர் டேயில் என்னோடய லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ என்னென்னு தெரியல, போயிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னால் திங்க் பண்ணி பார்க்குறது, எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணுறது, வீடியோஸ் எடிட் பண்ணுறது எதுவுமே என்னால் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் இப்போ ஷார்ட்ஸும் எடிட் பண்ணி போட முடியலை. அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸுக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஐடி கோர்ஸ். இந்த மாதிரிக்க என்னோடய சிவியை டெவலப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்போ நான் என்னோடய ஒர்க் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை ஸ்டேபிள் பண்ணுவேன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இந்த எஃப்எஃப்பை ஒரு 5 to 6 பார்ட்டில் இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடும். ஏன்னா ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்பவே 1 hour கிட்ட ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய 1.5 நிமிஷத்துக்கு என்னோடய ஃப்ளாஷ் அப்படியே பேசி உங்களை கடுப்பேற்றிட்டேன். 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். வாங்க இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன் நம்ம ஜேகே திங்க் பண்ணியிருப்பார். சரி, ஓகே, மேரேஜ் தானே பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. யாருங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடுவாங்க? ஸோ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி நம்ம ஜேகே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வைனாவும் இவனை தவிர வேறு எவனையும் என்னால் ஹையர் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் காய், அதுக்கப்புறம் யூனா, இவங்க 2 கேரக்டரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன். அதாவது வைனோட சித்தப்பா ஃபேமிலி, யூனா வைனுக்கு சிஸ்டர் வர்றவங்க அண்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். யூனாவை பற்றி என்னன்றதை டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே இனி என்னன்றதை போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன் பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வைனாக்கு என்னென்ன மார்னிங்கில் ஃபுட் என்னென்ன சாப்பிடுவாங்கன்ற ஷெட்யூல் 1 வீக்குக்கானது நம்ம நிலா ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே நம்ம தேங் அதுக்கப்புறம் தேங்கிட்ட தான் அங்கே இருப்பார். இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம நிலா ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஜாங்குக்கு இந்த ஃபுட் இந்த அளவுக்கு இப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி மேடம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மெய்டும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க மெய்டை பார்த்து இங்கே முதல்ல இருந்த பிஏ மேடத்தை எழுப்புவாங்களான்னு கேட்க எழுப்புவாங்க, அவங்க ரூமுக்கு போய் எழுப்புவாங்கன்னு சொல்லிக்க நம்ம ஜாங்குக்கும் மேலே போகிறதுக்கப்புறம் மேலே போய்ட்டு நம்ம வயனை எழுப்புவாங்க. எழுப்பினதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்களான்னு தெரியாது. பட் அது முதல்ல இருந்தவங்க கேர்ளாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்கன்னு எடுத்து வைப்பாங்கன்னு தான் கீழே மெய்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாலேயே ஓகேன்னு சொல்லி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்க, அதாவது கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற இன்னர், மேலே போடுற இன்னரை பார்த்ததுக்கப்புறம் வாவ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு டச் பண்ணி பார்த்துட்டு கேட்க, வைனா ஃபஸ்ட் ரூமுக்கு டவல் மட்டும்தான் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது பாத்ரூம் மாதிரி கட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் ரூம்லேருந்தே அதை கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தைஸுக்கு ரொம்பவே மேலே, அதுக்கப்புறம் ஒரு பியோர் ரெட் கலர் வைன் ரெட் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ரெட் கலர் நைட்டியை போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட இன்னரை வச்சு போட்டுட்டு அதை பார்த்துட்டு கேட்க, நம்ம வைனா பேக் சைடில் நின்றுட்டு அப்படின்னு சொல்லிக்க நம்ம ஜங்குக்கு உடனே வைனாவை பார்த்து மேடம் வாட் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்க, இல்லை உங்களோட ட்ரெஸ் ஃபார்மல் ட்ரெஸ் மட்டும்தான், இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வைக்க தேவையில்லை, அவுட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்ம வைனாவை பார்த்ததில் ஷாக்குலேயே நம்ம ஜங்குக்கு ரூமை விட்டு வெளில போவாங்க. நம்ம வைனாவுக்கு இப்போ தான் நோட் பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி பொசிஷனில் நான் இப்போ நின்றுருக்கேன்னு. வைனாக்கு இப்படியெல்லாம் யார் முன்னாடியும் இன்னும் பழக்கமே கிடையாது. ஸோ ஒரு மாதிரி
ஆக்வர்டான சுச்சுவேஷனில் வைனா வந்து இழுத்து வர ப்ரீத் பண்ணதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து ஜஸ்ட் நார்மல் சொல்லி திங்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து நம்ம ஜங்குக்கு வந்து எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேக்கப் ப்ரோட்டீன் எல்லாமே போட்டுட்டு வைனா வந்து வெளில வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. நம்ம ஜங்குக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வைனாவோட சேர்த்து தான். ஜங்குக்கும் வந்து மீட்ஸோடையெல்லாம் போயிட்டு ரொம்பவே க்யூட்டாக பேசிகிட்ருப்பார். இருந்ததுக்கப்புறம் நம்ம வைனா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் வைனாவும் ஜங்குக் அதுக்கப்புறம் டிரைவர் பின்னாடி செக்யூரிட்டி அதுக்கப்புறம் பாடி கார்டில் 2-3 பேர் 2 கார் நடுவில் வந்து வைனாவோட கார் போகுதுன்னா பேக் சைடில் ஒரு கார் ஃப்ரண்ட் சைடில் ஒரு கார் போனதுக்கப்புறம் தான் வைனாவோட கார் நடுவில் போகும். எப்படியே வந்து வைனா வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஆஃபீஸில் போயிட்டு இன்றைக்கி என்னென்ன ஷெட்யூல் இருக்குதுன்னு கேட்க ஜங்குக்கும் வந்து அவங்களோட ஷெட்யூல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்து இந்தந்த மீட்டிங்லாம் இருக்குது மேடம், இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் ஜிமினை பார்த்து ஓகே சரின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நிலாவும் வந்திருப்பாங்க. நிலாவும் வந்து இந்தந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பண்ணாலாம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் பேசினதுக்கப்புறம் சரி ஓகே உங்களோட ஒர்க்கை நீங்கள் போய் பாருங்கள், எந்தெந்த டைமுக்கு மீட்டிங் இருக்குது ஷேர் ஹோல்டர் மீட்டிங் எல்லாத்தையும் வந்து ஜேகிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு நான் பார்த்துக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி நம்ம ஜங்குக் அண்ட் வைனா அவங்களோட கேபினுக்கு போனதுக்கப்புறம் ஜங்குக் போய் அவரோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாரு. வைனாவும் அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஜங்குக் வந்து திங்க் பண்ணி பார்ப்பாரு, இவையே என்னோட அந்த மேரேஜ் அந்த டாப்பிக்கை பற்றியே பேசாமல் இருக்காள், ஏனே தெரியலையே. நாமளாக போய் பேசினாலும் அல்பை ஆளைறன்னு நினச்சாலும் நினச்சிருவாள். பட் அவளாக எப்போ பேசுகிறாளோ அப்போ வந்து ஓகே சொல்லிக்கலான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. வைனா வந்து அந்த திங்கிங்லேயே இல்லை, இந்த ஒரு பிஸ்னஸை பார்க்கணும், ஷெட்யூலை பார்க்கணும், அதுக்கப்புறம் பிஸ்னஸை எப்படி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லி தான் வைனா வந்து திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்போவுமே திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. சரின்னு இப்போது வந்து டீ பிரேக் வரும். டீ பிரேக் பண்ணிக்க நம்ம ஜங்குக் வந்து வைனாட போய் கேட்பாங்க, என்ன மேடம் ஆர்டர் பண்ண? பிளாக் காஃபி மட்டும் எனக்கு போதும், நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி நம்ம வைனா வந்து மினிக்கு கால் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க. மினிமா என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டுருக்காங்களா இல்லை எழும்பிட்டாங்களான்னு சொல்லி கேட்க அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து முண்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறேன்னு எனக்குன்னா தெரியவே இல்லை. தாங்க இங்கே அவருக்கு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குன்னு போயிட்டாரு. வீட்டில் என்ன மேட்ஸ் இருக்காங்க, கார்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேருக்குனே இருக்கேன். மாடிக்கு எங்கேயும் போகல. நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து மாடிக்கே நான் போனது கிடையாது. கீழே தான் என்னை வச்சுருக்கேன். என்னோடய ரூமுக்கே நீ மேலே இருந்த ரூமை மாற்றி விட்டு கீழே உள்ள ரூமை தந்திருக்க வைனா. சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லையா மினிமா? சரி இப்போது என்ன கால் பண்ணியிருக்கீங்க அதிசயமா மேடம்? இப்போது டீ டைம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட 2 குட்டீஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, அத்தை கறி பார்த்துக்கணும் தானே, அதனால தான் இந்த 2 குட்டீஸுக்கும் எப்போ நீங்கள் ஒரு கேர்ள் பேபி பார்த்து கொடுக்குறீங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் வைனாக்கு திங்க் ஆகுது. ஓமா இல்லை மேரேஜ் பண்ணணும்ல, மேரேஜுக்கான திங்கிங் இருக்குல்ல, அதை வேறு பார்க்கணும்னு சொல்லிக்க அப்போ நீ இன்னும் அவன்கிட்ட கதைக்கவே இல்லையா? இல்லை ஒர்க் உன்னை பற்றி எனக்கு தெரியுமே, ஒர்க் வந்தாலே எல்லாத்தையும் மறந்துட்டு ஒர்க்குன்னு இருப்ப. ஸோ இதையும் நீ மறந்துருப்ப. கரெக்டு மினிமா. என்னை கோவப்படுத்தாமல் அவங்ககிட்ட போயிட்டு இந்த ப்ராப்ளம்லாம் என்னென்னு சொல்லி காய்ச்சி பார்த்துரு. சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போது பிளாக் டீ வந்துடும், பிளாக் காஃபி வந்துடும், நான் குடிச்சிட்டு என்னோடய ஒர்க் கொஞ்சம் இருக்குது பண்ணதுக்கப்புறம் லஞ்ச் டைம் முடிய ஒரு 5 மினிட்ஸ்லாம் அவங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேண்ணா பார்ப்போம், இல்லைன்னா வேறு யாராவது தான் சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிக்க சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரியே என்னன்னாலும் பண்ணு, தான் எனக்கு பிடிக்கல, பட் உன்னோட லைஃப் ஒன்று வரைக்க ஓகேன்னு விட்டுட்டேன் சரியா? சரி ஓகே மினிமா, நீயும் போய் ஜூஸ் குடி, நான் பிளாக் காஃபி வந்துட்டு நான் குடிக்கிறேன். உங்களால் பாருங்கள் தேங்கண்ணாக்கு கால் பண்ணி பேசு. சரி ஓகே வைக்கிறேன். கவனம்.
மாடிக்கு எங்கேயும் ஏறல. எனக்கு தெரியும் நான் மாடிக்கு எங்கேயும் ஏற மாட்டேன், ஓகேவா? சரி ஓகேன்னு சொல்லி மினியும் வைனும் கான்வெகேஷன் அப்படியே கட் ஆகிட்டு மினி அண்ட் வைன் சைட் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக் போயிட்டு ஜிமின்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறோம்ல, இன்னும் வரைக்கும் மேரேஜ் சம்மந்தமாக எதுவுமே இந்த டாப்பிக்கில் எடுத்து பேசவே இல்லை. பேசினாலும் ஓகே சொல்லி இருக்கேன். பட் இது சம்மந்தமாக அவள் கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்க அவளா ஒர்க் வந்ததாலே ஒர்க்குன்னு தான் இருப்பாங்க அவங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ ஒர்க்குன்னு இருக்கிறதால தான், ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறதால தான் நம்பர் 1 பிளேஸில் இந்த கம்பெனி இருக்குது. எப்படியாவது அடித்து தூக்கிட்டு நம்பர் 1 பிளேஸுக்கு வரணும்னு எவ்வளோ காம்படிட்டர் இருக்காங்கன்னு தெரியுமா? அத்தனை பேர் இருக்காங்களா? அவ்வளோ பேர் இருக்காங்க நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும்னு. ஆனால் இவங்க யூனிக்கான ஐடியாஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஒர்க் எல்லாத்தையும் 1 மந்த்துக்கு ஒருக்கா இறக்கிக்கிட்டே இருக்கிறதால தான் இவங்களோட கம்பெனி டாப் இப்போ ஒரு 4 to 5 இயர்ஸாக நம்பர் 1 பிளேஸ்லேயே இருக்குது. அவங்க அம்மா அப்பாக்கள் நம்பர் 3 பொசிஷனில் விட்டுட்டு போனாங்க. இவங்க நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டிருக்கிறது பெருசு இல்லை, ஒருக்கா கொண்டிருக்கிறது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ டேலண்ட் வேணும் தெரியுமா? அதுவும் பிஸ்னஸ் வேர்ல்டில், அதுவும் ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட கெரியரையும் பில்டப் பண்ணி அவங்க மேலே இருக்க ஈகோ, அதுக்கப்புறம் கௌரவம் மரியாதை இல்லாமல் இந்த பொண்ணை பற்றி அவனுக்கு கொலையே நடுங்கும். ஏன்னா அவ்வளோ கோல்ட் ஸ்ட்ரிக்ட் அரகண்ட், தப்பான பொண்ணு, தப்பான வேலை செஞ்சு பிழைக்கிறா. அந்த மாதிரி எந்த ஒரு பேருமே இவங்க மேலே வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கான சேலரி எப்படி தான் எல்லாருக்கும் பார்த்துக்குவாங்க. ஆனால் ரொம்பவே நல்லவங்க, நல்ல மனசு தான் இங்கே உள்ளவங்க. யாருக்குமே புரியாதே, ஈகோ ரூடி கோல்டாக இருக்காங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஜேகே ரசில் அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க உனக்கு அப்படியா இருந்துச்சு? யாரா இவ சும்மா ஹாட்டாக இருக்காளே, அந்த மாதிரி தான் நீ ஃபீல் பண்ணியிருப்ப. நம்ம வைன் வயசு எப்படி இவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணேன். உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா, ஸோ நீ என்ன நினச்சாலும் எனக்கு தெரியும். இப்போ கூட என்ன நினச்ச, நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படிடா இவனுக்கு கேட்டுச்சின்னு அதான் நினச்ச. உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் மச்சான், வா ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு பிளாக் காஃபி நீ போய் சொன்னீன்னா, அங்கே போய் சொன்னீனாலே மெய்டு கொண்டு போய் கொடுத்துருவாங்கடா சொல்லி நம்ம ஜங்குக்கோட தோல் மேல நம்ம ஜிம்மின் கை போட்டு 2 பேருமே அவங்களோட கேண்டீனுக்கு போகிறாங்க. அதாவது 2 பேரும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் ஜூஸ் குடிக்க போனதுக்கப்புறம் கேண்டீனுக்கு போயிட்டு நம்ம ஜங்குக்கு பிளாக் காஃபி மேடிச்சு கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சிஎம் எடுத்துக்கோ ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு அங்கே உள்ள அதாவது மெய்டில் சூப்பர் செஃப்பாக இருக்கிறவங்க பிளாக் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வைனாக கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் போயிட்டு ஆரஞ்ச் ஜூஸ், அதுக்கப்புறம் ஜங்குக்கு பனானா மில்க் ஷேக், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்ருப்பாங்க. அப்போ நம்ம ஜிம்மினோட லவர் வருவாங்க. இன்னும் 1 வீக்கில் மேரேஜ், லீவ் போட்டுக்குங்க 2 பேருமே. நான் இப்போது ஒர்க்கில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தானே ஆகுது, இப்படி இருக்கேக்க எப்படி லீவ் கேட்டால் தருவாங்கன்னு சொல்லி கேட்க 1 டே தான் ஆகுது நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணி, இப்படி இருக்கேக்க எப்படி லீவு? சரி ஓகே, மேரேஜ் அன்னைக்காவது ஹாஃப் டே ஆச்சும் போடான்னு சொல்லிக்க ட்ரை பண்ணுறேன். மேரேஜ் அன்னைக்கு ஹாஃப் டே போட்டுட்டு நான் 2 பேரையும் ப்ளஷ் பண்ணுறதுக்கு வரேன். எங்களோட வெட்டிங் என்னோட மேற்பார்வையில் தான் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் ஐம் ஸோ ஹாப்பி ஜங்குக்கண்ணான்னு சொல்லி நம்ம ஜிம்மினோட லவர் ஜங்குக்கா ஹக் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே ஜங்குக்கா பார்த்து மினி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? மேரேஜுக்கு ஓகே பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். 1 இயர் தானே மேரேஜ், அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலான்னு. 1 இயரில்
எனக்கு ஜஸ்ட் 1 இயர் மேரேஜ் மட்டும்தானே, அதனால் ஓகே மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் 10% ஷேர், அதுலேயே நான் பில்லியனியருக்குள்ளே ஒரு ஆளாக நான் வந்துடுவேன். அவங்களோட 10% ஷேர் வந்து எனக்கு கிடைச்சான்னு சொன்னதுக்கப்புறம் பில்லியனியர்களில் ஒரு ஆளாக வந்துடுவேன் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே என்று சொல்லி 2 பேரும் அவங்களோட டீ டைம் முடிச்சதுக்கப்புறம் ஐயோ நாய் கிடைக்குது, சாரி பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆர்மிஸ். நான் இப்போ வந்து நைட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கேன் 9:05. ஸோ அதனால தான் பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சோ. இங்கே உள்ள நாய்களுக்கெல்லாம் நைட்டில் தான் கண்ணும் தெரியும் வாயும் ஓப்பன் ஆகும் போல் இருக்குது, அதனால தான். சரி ஓகேவா, இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம அவங்களாம் டீ டைம் முடிச்சுட்டு நம்ம ஜாங்குக்கு வந்து அவங்களோட கேபினுக்கு போனதுக்கப்புறம் வைனாவை பார்த்து 11 o'clock ஒரு மீட்டிங் இருக்குது மேடம். லைக் வைனம் ஓகே அந்த மீட்டிங் ஃபாரின் கிளைண்ட்டோட ஏஐ ப்ராஜெக்ட், அந்த மாதிரி ஏஎஃப் ப்ராஜெக்ட். ஓகே நீங்கள் மீட்டிங் ஹாலில் எல்லாரையும் அஜென்ட்ஸ் 5 கலருதே, சாரி, எல்லாரையும் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்து வரேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எங்களுக்கும் ஓகேன்னு சொல்லி போயிடுவாங்க. போயிட்டு மீட்டிங் ஹாலில் மீட்டிங்காக வந்த பர்சன் எல்லாரையுமே கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி இருந்ததுக்கப்புறம் நம்ம வைனா வந்ததுக்கப்புறம் வைனாவும் இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும், எப்படி இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் என்ற எல்லா ஐடியாவும் சொல்லிக்க அமெரிக்காவிலேருந்து வந்தவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் இந்த ப்ராஜெக்ட் இங்கே பண்ணுறதுக்கு. சரி ஓகே என்று சொல்லி டீலிங் வச்சுக்கலான்னு சொல்லி 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இப்படியே அவங்களோட ஒர்க் ஷெட்யூல் போய்க்க இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆயிரும். லஞ்ச் டைமுக்கு வந்து நான் வந்து மெனு கொடுத்துருப்பாங்க. அந்த மெனுவை கொண்டு போய் கீழே செஃப்ட்டை ஆல்ரெடி கிட்டேயும் போய்க்கே நம்ம ஜாங்குக்கு வந்து மெனுவை கொடுத்துருப்பாங்க. அதை புக் பண்ணி வச்சுருக்கேக்கு செஃப்பே வந்து போட்டு வந்து வைனாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜாங்குக்கும் வந்து ஜங்குக், ஜெமின், அதுக்கப்புறம் ஜெமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளோ பேருமே போயிட்டு ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வைனாவும் கேபினில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். மினிக்கு கால் பண்ணோன்னே தேங்கண்ணா வந்துட்டாரான்னு கேட்க வந்துட்டார். என்ன பண்ணிகிட்ருக்காரு, தங்கச்சிம்மா இவள் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காள்மா, வேலை வச்சே சாவடிக்கிறாள்மா, ஜூஸ் போட்டு கொடுத்தேன், அந்த ஜூஸ் வேணும் இந்த ஜூஸ் வேணும்னு ஒவ்வொரு ஜூஸாக கேட்டு இப்போ 5 ஜூஸுக்கு மேலே முன்னுக்கு அடுக்கி வச்சுருக்கேன். இதுவும் பத்தாதுக்குன்னு ஜூஸ் வேணாம் எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லியிருக்காள். இப்போ இந்த மாதிரியான டைமில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாள். ஐஸ்கிரீம் தந்தால் தான் ஜூஸில் ஏதாவது ஒன்று குடிப்பேன், லஞ்ச் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காள்மா. நீயே சொல்லு மினி, என்னதுக்கு அண்ணாவை போட்டு பாடுபடுத்திட்டு இருக்க, உனக்கு குடியேன் இல்லை, எனக்கு அது ஐஸ்கிரீம் குடிக்கணும் போல் இருக்குது, ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும் வாங்கிக்கோ, அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. தேவைன்னா நீங்களும் தான் ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும் மினிட்டு கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஃபுட் சாப்பிட்டு முடித்து ஜூஸ் குடித்து முடித்தது, டேப்லெட்டெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொடுங்கண்ணா, இல்லைன்னா கொடுக்கவே வேணாம் இவளுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் மினிமம் ஏன் இப்படி பண்ணுற, போ, என்ன நீங்கள் 2 பேருமே பாசமே இல்லை, ஆமாம் உங்கள் மேலே பாசமே இல்லை தான்னு சொல்லி மினியோட கொஞ்சம் பேசிக்கிட்டே வந்து வைனா சாப்பிடுவாங்க. அப்போ மினி வந்து கேட்பாங்க, சாப்பிட்டியா, இல்லை சாப்பிட போகிறேன். தேவங்க வந்து கேட்பாங்க மேரேஜ் விஷயத்தை பற்றி, உன்னோட அந்த கூட்டிகிட்டு வந்தவங்ககிட்ட பேசுனியான்னு சொல்லி கேட்க இல்லை லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பேசலான் இருக்கேன் சொன்னதுக்கப்புறம் மினியும் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தேவங்க பார்த்து மினி என்ன திங்க் பண்ணுறீங்க, எனக்குன்னு ஒரு ஐடியாவும் இல்லை, எனக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை, இது வைனாவோட பிளான், வைனாவோடவே எல்லா விஷயத்தையும் நீயே தான் பார்த்துக்கணும் வைனான்னு சொன்னதுக்கப்புறம்
சரி ஓகே. லஞ்ச் டைம் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுட்டு உங்கள் 2 பேருக்கும் நான் கால் பண்ணுறேன். சரி ஓகே கால் பண்ணிக்கோ. இப்போ மினிமா நீ சாப்பிட்டா தான் உனக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வேணும். நீ கால் பண்ணி தொல்லை பண்ணிட்ட. நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டிருந்தாலே எனக்கு அவங்க வந்து கொடுத்துருப்பாரு. உன்னால தான் பாரு இப்போ இவர் கொடுக்கவே மாட்டேன்னு இருக்காருன்னு சொல்லி வைனா வந்து சும்மா செல்லமாக கோவப்பட்டுட்டு இருக்க நம்ம வைனா வந்து வேணாம் சரி நீங்கள் கோவப்பட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம வைனா வந்து நான் கால் கட் பண்ணுறேன். மினிமா சாப்பிடு, ஹெல்த்தை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் மறந்துடாமல் டேப்லெட் போட்டுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் சரி போடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணதுக்கப்புறம் வேணாவும் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக் அண்ட் ஜிமின் 2 பேருமே ஃபுட்டை சாப்பிடுவாங்க. 1 மந்த் ஆகியிருக்கு ஒர்க் பண்ணி, சேலரியும் க்ரெடிட் ஆகியிருக்கு. ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன். ட்ரீட்டை விட இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் பண்ணுற ஹால் எல்லாம் பார்க்கலான் இருந்தோம். பட் 2 பேரும் நார்மலாக ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜை வச்சுட்டு ஃபங்க்ஷன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலிக்காக கூப்பிட்டு பண்ணலான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே ஹாஃப் டே வந்து லீவ் வாங்கிட்டு வந்துடுறேன், நான் நீயும் சேர்ந்து போயிட்டு ஹால் வந்து பார்க்கலாம் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். எங்கே சேர்ந்து போகிறீங்கன்னு சொல்லி நம்ம ஜிமினோட லவர் வந்து கேட்க இப்போ இப்படி பேசின எல்லாத்தையும் சொல்லிக்க சரி ஓகே 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே உள்ள ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களோட ஃபுட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஞாபகம் வந்து மேலே போனதுக்கப்புறம் நான் வந்து ஞாபகம் போய் உட்கார போவேங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜேகே. சொல்லுங்கள் மேடம், இந்த முன்னுக்கு வந்து இருக்கீங்களா? சரி ஓகேன்னு சொல்லி முன்னுக்கு வந்து இருந்ததுக்கப்புறம் நேற்று கேட்டதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கா. நேற்று கேட்டதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கேனான்னு சொல்லி இழுக்கிறத இதோட கட் பண்ணிவிட்டு நம்ம யூனா அண்ட் சோன் சைட் பார்த்தா யூனா அண்ட் சோன் அவங்களோட ஹாப்பியான டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஹோட்டல் ரூமில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு கேட்க நம்ம யூனா பார்த்தா எப்படியும் இன்னும் 1 இயர் மட்டும்தான், அதுக்கப்புறம் அவளுக்கு ஏஜ் ஆயிரும், மேரேஜும் பண்ணிக்க மாட்டாள். அதுக்கப்புறம் நானும் நீயும் ரொம்பவே ஹாப்பியாக அவளோட சொத்து என்னோடய அப்பாவோட சொத்து எல்லாமே எனக்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக எல்லா சொத்தையும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒர்க்கே போகணுன்ற அவசியமே கிடையாது. இந்த சொத்தெல்லாமே நமக்கு ஒரு 5 தலைமுறைக்கு காணும்னு சொல்லி 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வயன் சைடு இப்படியே டேரெக்டாக போனால் நம்ம ஜாங்குக்கு வந்து வயனை பார்த்து சரி ஓகே 1 இயர் தானே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்க ஓகே நான் கான்ட்ராக்ட் பேப்பர் ரெடி பண்ண சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அமௌண்ட்டெல்லாம் இவ்வளோ வரும், அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கும் வரைக்கும் இவங்கக்கிட்ட யார் என் மாப்பிள்ளை அது இதுன்னு யார்கிட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். மேரேஜ் பண்ணுற அண்டு தான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கிட்டையும் நான் மேரேஜ்னு சொல்லுவேன், மாப்பிள்ளை நீங்கள் தான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்க எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் மாப்பிள்ளை நீங்கள் தானே என்னால் யார்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து இன்னும் ஒரு 2 வீக்கில் பண்ணி ஆகணும்னு சொல்லிக்கலாம். சரி ஓகே 2 வீக்கில் பண்ணிக்கலான்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணிகிட்ருக்கேங்க. மேரேஜ் பண்ணிக்க 2 பேரும் ஹாப்பி கப்புள்ஸாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற மாதிரிக்கே இருக்கணும் சொல்லிக்க சரி ஓகே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற மாதிரிக்கே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் உள்ளவங்க எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. ஜிமின், அதுக்கப்புறம் ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க 2 பேரும் தான் எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிற மாதிரி. சரி ஓகே எனக்கு சொந்தக்காரவங்க இருக்காங்க, அவங்க எல்லோரும். ஸோ மேரேஜுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் கான்ட்ராக்ட் பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன், சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 வீக்கில் உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ். ஆஃபீஸில் இருந்து எல்லாருக்கிட்டேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் இவங்கள மாதிரி யாரும் இப்போ டேட்டிங் சம்திங் கேர்ள்னு இருந்தாலே இப்போது நீங்கள்
அது எல்லாத்தையும் ப்ரோக் பண்ணி வச்சாகணும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கவங்க டிசிப்ளின் டீசன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஏன்னா என்னென்ன நடக்குது, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமனோட ஹஸ்பண்ட் எப்படியாப்பட்டவங்க, கேரக்டர் எல்லாமே வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருமே சுற்றி வளைச்சி போடுவாங்க. அதுக்கப்புறம் 1 இயருக்கு உங்களுக்கு சுதந்திரமாக எங்கேயுமே போகிறதுக்கோ எதுவும் தனிப்பட்ட வகையில் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எந்த டைமுமே உங்களுக்கு கிடைக்காது. இதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 1 இயருக்கு அப்புறம் என்னவாக இருந்தாலும் டிவோர்ஸ் பண்ணுறதும் இந்த மேரேஜ் லைஃப்பை கொண்டு போகிறதும் இந்த 1 இயரில் தான் இருக்குது. சரி, ஓகே. நான் நாளைக்கே கான்ட்ராக்ட் பேப்பர் ஜிமின்ட்டு சொல்லி ரெடி பண்ண சொல்லியதுக்கப்புறம் 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் சொன்னதுக்கப்புறம் லீகலான மேரேஜை தான் இது பண்ணுவோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு சிக்னேச்சர் போட்டு மேரேஜ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னுக்கையும் சர்ச் அதுக்கு சாப்டரில் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் 2 பேரும் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஜங்ஷன் தலையாடினதுக்கப்புறம் நான் இதோட இந்த பார்ட் வந்து கட் பண்ணிக்கிறேன். வாய் வந்து சரியான மாதிரி குளருது. ரொம்பவே டயர்டாக இருக்குது. எனக்கு நித்திரையாக வருது. ஏன்டே தெரியல. எனக்கு ரெக்கார்டிங் பண்ணக்கே தான் எனக்கு இப்படியெல்லாம் ஆகுது. ஏனே தெரியல. நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது. இந்த பார்ட் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்போ போடுவேன்னு தெரியல. நாளைக்கு மார்னிங் ஏர்லியாகவே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா மிஸ்? லவ் யூ. சராங்க. எல்லோரும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வாய்ஸ் அப் அண்ட் டவுன் ஆகுனா என்னை மன்னிச்சிருக்குங்க. ரொம்பவே டயர்டாக இருக்குது எனக்கு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். நைட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதால நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? யாராவது ஒருத்தவங்க இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற எனக்கும் ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நடக்க போகிற ஸ்டோரியெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த என்னன்ற மாதிரிக்கு தான் இருக்கும். 27 நிமிஷத்துக்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். பை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடணுன்னா கமெண்ட் அண்ட் லைக் இம்பார்ட்டன்ட்லி. சரி, ஓகே ஆர்மிஸ், டாட்டா, பாய். ஹாப்பியாக ஹெல்த்தியாக எல்லாருமே இருங்க. அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. ஓகேவா? ஸ்டோரி நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் அப்லோட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.